வணக்கம். மதுரை ஐயர் பங்களா. ஐயர் பங்களா மைக்கேல் ஸ்கூல் பக்கத்தில், மைக்கேல் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தூரம். நயினார் ஸ்வீட்ஸ், அந்த மெயின் ரோடு நயினார் ஸ்வீட்ஸு கார்னர்லேருந்து கரெக்டாக 100 மீட்டர் தொலைவில் சசி நகர் லேஅவுட்டு. தெற்கு பார்த்து 15 வருஷம் பழைய கட்டடம் ஒன்று விற்பனைக்கு இருக்குது. இந்த கட்டடம் தெற்கு பார்த்தது. இடம் 5.5 சென்ட் இடம். ரோடு 25 அடி ரோடு. அந்த ரோடு தான் மெயின் ரோடு. ரோடு 25 அடி ரோடு. இடம் 5.5 சென்ட் இடம். வீட்டுக்குள்ளே போகிறோம். கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் 14க்கு 15 அந்த சைஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கட்டடம் கீழே பேஸ் மட்டம்லாம் உடகல் பேஸ் மட்டம் தான். பேஸ் மட்டம் மேலே வரைக்கும் 5 அடி இருக்குது. சைடு வீடு ஃபுல்லாக சுற்றி இடம் இருக்குது. காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. பேஸ் மட்டம்லாம் உடகல் பேஸ் மட்டம் அப்பயே. சைடில் 2 பாத்ரூம் இருக்கும் காமனாக. இது 2 ரெஸ்ட் ரூம் காமனாக ஒன்று இருக்குது. வீடு ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது. கார் பார்க்கிங் 14க்கு 15 சைஸில் இருக்குது. வீட்டினுடைய பிளாட் அளவு பார்த்திங்கன்னா 40க்கு 44 உள்ளளவு. பிளாட் சைஸு 40க்கு ரோடு ஃப்ரண்டேஜ். தெற்கு பார்த்து 40, வடக்கு பார்த்து 40, கிழக்கு மேற்கில் 46, மேற்கில் 47 பிளாட் சைஸு. ரோடு 25 அடி ரோடு. ரோடு இடம் எல்லாம் சேர்த்து 2382 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இருக்குது. 1882 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட் இன்சைஸ் உள்ளளவு மட்டும் இருக்குது. கட்டடம் 1450 சதுரடியில் கட்டடம் கட்டியிருக்காங்க. இப்போ ஹாலுக்குள்ளே வந்துட்டோம். ஹால் 16க்கு 20 அந்த சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குது. பதினாறுக்கு 20 அப்படின்றதில் ஹால் இருக்குது. ஹாலுக்கு இங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்குள்ளே போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் 1. அந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோட. இது ஒரு பெட்ரூமு. தரை ஃபுல்லாக மார்பிள் தான் போட்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாக மார்பிள் தான் தரையில். ரெஸ்ட் ரூம் 1, இண்டியல் டாய்லெட் 1. இது 2வது பெட்ரூம். 2வது பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் 1. அதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தான். இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க.
இப்போ இருக்கிற இந்த வீடு இருக்கிற லேஅவுட் எல்லாமே பேச்சிக்குளம் ஊராட்சி, பேச்சிக்குளம் பஞ்சாயத்தில் தான் வருது. இந்த பஞ்சாயத்து ஏரியாலேயே உங்களுக்கு இந்த ஏரியா இந்த லேஅவுட்டு சசி நகர் அப்படின்ற லேஅவுட்டில் மொத்தம் தெற்கு பார்த்து ஒரு 10 வீடு, வடக்கு பார்த்து ஒரு 10 வீடு ஏரியா மட்டும் சேர்ந்து தான். அதில் இந்த ஏரியாவுக்குள்ளே எல்லாமே ட்ரைனேஜ்லேருந்து எல்லாமே அனைத்துமே இருக்குது. கார்ப்பரேஷன் வாட்ரு இன்னும் வரல, கார்ப்பரேஷன் லிமிட்டில் இல்லை, இது பஞ்சாயத்து போர்டில் தான் இருக்குது. தண்ணி இருக்குது, இங்கே இருக்கிற தண்ணியே உங்களுக்கு நல்ல தண்ணியாக தான் இருக்கும். போர் வாட்டரே நல்லா ரொம்ப உப்பு வைக்காது, நல்லா தான் இருக்கும். கிச்சன் வித் டைனிங் ஹாலோடு இருக்குது. இந்த இடத்துல கிச்சனுக்கு இங்கிட்ட டைனிங் ஹால். பதினஞ்சு வருஷம் பழைய கட்டடம். வீட்டுக்குள்ளே சிவில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வேலை பூச்சு வேலை எதுவுமே கிடையாது. மற்றபடி கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு இது தேவைன்னா அது வாங்குறவங்களோட பிரியம். அவங்க என்ன தேவைக்கு அதை பண்ணுறாங்களோ அது மட்டும் பண்ணிக்கணும். மற்றபடி வீட்டில் எந்த ஒரு வேலையும் எதுவுமே கிடையாது. 15 வருஷம் பழைய கட்டுறதுனாலும் நேற்று கட்டின மாதிரி தான் இருக்கும். இது டைனிங் ஹால் அங்கிட்டுக்கு அது நேராக பூஜை ரூம் இருக்குது. இது இங்கே பூஜை ரூம். டோட்டல் பிளாட் சைஸு 2382 ஸ்கொயர் ஃபீட்டு, 25 அடி ரோடு சேர்த்து. இடம் 1882 ஸ்கொயர் ஃபீட்டு. ரோடுக்கு 40x15 500 சதுரடி ரோட்டுக்கு போகுது. கட்டடம் 1451 சதுரடியில் கட்டடம் கட்டிருக்காங்க. 414 சதுரடி அப்படி வீடு ஃபுல்லாக சுற்றி எம்டி லேண்ட் இருக்குது. இந்த இடம் இங்கே தான் போர் போட்டிருக்காங்க. பில்டிங் பிளான் எல்லாமே இருக்குது. லோனுக்கு போனாலும் லோன் கொடுப்பாங்க.